சோழவந்தான் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்தாலும் அதை விளைவிக்கும் தங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என்கிறார்கள் விவசாயிகள். சோழவந்தான் சுற்றுவட்டார கிராமங்களில் வெற்றிலை விவசாயத்தை விட்டு பலர் வெளியேறி வருவதாகவும் வெற்றிலை விவசாயமே நலிந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விவசாயம் பண்ணிட்டு சோழவந்தான் சின்ன ரங்கூன் இலங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இயற்கை வளம் கொளிச்ச பூமி இது. கால சூழ்நிலையில் என்னன்னு தெரியல, இது ரசாயனங்கள் பூந்ததுனால இயற்கை மண் வளம் கெட்டு போச்சு. மண் வளம் கெட்டதுனால நாளுக்கு நாள் அந்த தொழில் நசிஞ்சு போச்சு. முந்தி இந்த ஊரில் விலக இடம் இருக்காது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். நிறைய பேர் பல்வேறு இடங்களில் மைக்ரேட் ஆகி இங்கே தொழில் பண்ணிட்டு போவாங்க. இப்போ இங்கே இருக்கவங்களாம் மைக்ரேட் ஆகி பல்வேறு ஊர்களுக்கு போகக்கூடிய நிலை, தொழில் நசிஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா, அந்த இயற்கையாக உள்ளது மண் வளம் கெட்டு போச்சு. அதுபோக பல்வேறு நிறுவனங்கள் நாங்கள் அதை சொல்லிட்டு மருந்துகளை கொடுக்குறாங்க. அதை அடிக்கிறதுனால மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுவதை தவிர இதில் வளர்ச்சி காண முடியலை. சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆராய்ச்சி மையம் நிறுவனம்னு சொன்னார். அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி இருக்குது. இந்த சத்தியம் டிவி மூலியமாக தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இங்கே ஒரு ஆராய்ச்சி மையம் நிறுவி வாழ்வாதாரத்தை காத்து எங்கள் விவசாயிகளுடைய நலன் காக்கணும்னு சொல்லி நான் எங்களுடைய விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட் ஒரு நல்லது பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்தியெல்லாம் 4000 5000 போன ஊரில் இன்றைக்கி ஒரு 200 போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு 20000 பேர் இந்த ஊரில் குடியிருந்தாங்க இந்த தொழிலை நம்பி. இன்றைக்கி ஒரு 150 பேர் இருக்காங்க. அது பூரா சிவகாசி திருத்தாங்கல் அங்கேருந்து குடி போயிட்டாங்க. ஆக இந்த 10 வருஷமாக குடிக்க போடுறதுக்கே ஆள் இல்லை. அதை கவர்மெண்ட் கவனத்துக்கு எதுவும் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு ஒத்தாசை வேணான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சென்சார் குறியீடெலாம் வாங்கினா நாங்களே தலைமை களத்தில் போய் வாங்கி எல்லாம் செஞ்சால், ஆனால் எதுவுமே கண்டுக்கிறல. இன்றைக்கி வரைக்கும் அது எதுவுமே பண்ணலை. ஓகே, கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்தாசை வேணா, ரொம்ப ஒத்தாசை வேணா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மானியம் மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு ஒரு மானியம் நஷ்டட் ஆகுதுல்ல, அதுக்கு ஒரு மானியம் மாதிரி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கும். ஒரு நபர் 5 லட்ச ரூபா செலவழிக்கிறாங்க. அதில் 1 லட்ச ரூபா வருமானம் வருது, 4 லட்ச ரூபா அடியாயிருது. இப்போ அந்த 1 லட்ச ரூபா வருமானம் வந்தோடனே அந்த கொடிக்கை உரமே அடியாயிருது. அப்புறம் திருப்பி நம்ம கொடிக்கை உண்டாக்க வேண்டியிருக்கு. வெத்தலைங்கிறது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு இலங்கையிலேருந்து இது வந்திருக்கு. அதுக்கு முன்னுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காக வரலாறு எல்லாம் காணப்படுது. இந்த வெத்தலையுடைய மருத்துவ குணம் என்னன்னா, செமியல் திறனை உண்டாக்கும். 2வது, வயிற்றில் இருக்கிற எல்டிஎல் கெட்ட கொழுப்பை ஒழிச்சு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படும்படியான நிலை இருந்தனால இதை குரல் வளம் உண்டாக்குனால சினிமா பாடகர்கள்லாம் இதில் வந்தாங்க. 1200 ஏக்கர் குடிக்காலில் சம்சாரிகள் இருந்தாங்க. 470 ஏக்கர் நிலத்தில் குடிக்கால் இருந்துச்சு. அந்த நிலையில் கொஞ்சமாக குறைஞ்சு வேர்பூச்சிங்கிற நோய் வந்துச்சு. அதனால கொஞ்சமாக சிறுக இப்போ ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கருக்குள்ளே சும்மா ரொம்ப கம்மியாகத்தான் இருக்குது. விவசாயிகளும் ஒரு 20 பேர் தான் இருக்காங்க. இந்த சங்கத்தில் அவ்வளவு பரபரப்பாக இருக்கும். டெல்லிக்கு போகும் வெத்தலை, ஆக்ரான்னு சொல்லி ஊருக்கு தாஜ்மஹால் இருக்கிற இடத்துலலாம் இங்கேருந்து வெத்தலை போய் வியாபாரம் நடத்துகிறாங்க. அந்த நிலைமைக்கு சிறுது போச்சு. தோட்டக்கலை ஆய்வில் நாங்களே 2-3 முறை அங்கே போயிருக்கோம். இது வேர்பூச்சியை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன மருந்தை பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கூப்பிட்டோம். அவளும் ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. அந்த வேறு நல்ல பலன் அளிக்கிற மாதிரி இன்னும் அவங்க எங்களுக்கு ஒத்துழைக்கலை. அந்த மருந்தெல்லாம் அடித்து ஒன்றும் பயன்படலை. அவ்வளோதான்.